வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் யூடியூப்பில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒருத்தர் தலையில் விறகு வச்சுட்டு விற்றுட்டு போகிறாரு. அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, ஏய்யா இந்த காலத்தில் கூட யாராவது விறகு வாங்கி அடுப்பு எரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். அப்புறம் அவர் சொல்லிட்டு போகிறாரு, எங்களுக்கு இந்த தொழிலை விட்டால் வேறு தொழில் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார். எங்களுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது வந்துருச்சு, அதுதான் உண்மை. எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த காலத்துலலாம் பார்த்தேன், வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மட்டை, அப்புறம் மாட்டோட சாண எருவு அதெல்லாம் விலை கிடைக்கும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அது வாங்கி தண்ணி காய போடுறதுக்கு அடுப்புக்குள்ளே போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, தண்ணி பாட்டு காஞ்சிட்டு கிடக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் ஹீட்ரு வந்துருச்சு, சோலார் வந்துருச்சு, அந்த மாதிரி நிறையா டெக்னாலஜி மாறிடுச்சு. அதுதான் உண்மை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போது இவ்வளவு மாறினாலும் அதில் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரு ஆபத்தான விஷயங்கள் தான். அதில் ஒரு மாற்றம் கிடையாது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றி குளிப்போம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, இப்போ குளிக்க முடியாது. ஏன்னா நான் இன்றைக்கி எல்லாமே ஹீட்ரு, தண்ணி செலவாகும். கேஸில் தான் தண்ணி காய வைப்போம். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது செலவுகள். தண்ணி காய வைக்கிறதுக்கே நிறைய செலவுகள். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அளவாக ஒரு பக்கெட் மட்டும் ஊற்றி குளிச்சுட்டு பேசாமல் வந்துடுவோம். அதுதான் உண்மை. அப்போல்லாம் கணக்கு பார்க்காம தண்ணி ஊற்றிட்டுருப்போம். ஏன்னா அண்டா வச்சுருவாங்க அப்போல்லாம். அந்த அண்டாவில் தண்ணி காஞ்சிருக்கு, அம்மா விளாவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி நமக்கு தண்ணியோட அருமை தெரியல. ஏன்னா நிறைய தண்ணி கிடச்சிது, கேஸ் கிடச்சிது, எல்லாமே கிடச்சிது. அதுதான் உண்மை. காய்கறிகள் விலை கம்மியாக கிடச்சிது. பட் இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. எனக்கு திடீர்னு ஒருத்தங்க கேட்டாங்க, கௌரி உங்கள் வீட்டில் சிலிண்டர் வச்சுருக்கியாம்மா அப்படின்னு. சிலிண்டர்லாம் வச்சுருக்கேன், ஆனால் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிம்மா சரிம்மா, வேறு ஒன்றும் இல்லைம்மா. என்ன தான் டெக்னாலஜி மாறினாலும் பழைய காலத்தில் தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். பழைய காலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சேஃப்டியான, சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய பேருக்கு டைம் இருக்காது, எல்லோரும் வேலைக்கு போகிறோம். அதனால் நம்ம டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுறோம். என்ன தான் டெக்னாலஜி மாறினாலும், ஏஐ வந்தாலும், டைப்ரைட்டிங் மிஷினில் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நான் கம்ப்யூட்டரை ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். அதுதான் உண்மை. எத்தனையோ கம்ப்யூட்டர் வந்திருக்கலாம், ஏஐ வந்திருக்கலாம், என்ன வந்தாலும் சரி நான் அடித்து ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்காரி. அப்போ அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்களுக்கு இந்த தொழிலை விட்டால் வேற வேலை தெரியாது, எங்களுக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்புவோம், முன்னேறுவோம்.